எஸ், அடுத்த ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் ஜெயிச்சிங்க. ஸோ இந்த ரவுண்ட் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த ரவுண்டு என்னங்கிறத பார்த்துலாமா? அடுத்த ரவுண்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, இது கும்பி பாகம்பா. கும்பி பாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தருவோம், ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டே தான் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. கும்பி பாகத்துக்கு யார் உங்கள் டீம்லேருந்து அனுப்புகிறீங்க? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நான் இவர் காதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் சாதாரணமாக இல்லை, இந்த கொழுக்கட்டையை உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு சாப்பிட்றக்கூடாது, ஓகேவா? சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் மைனஸ், ப்ளஸ் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலான்னு மார்க் மைனஸ். இது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஒரு கொஷினுக்கு, சரிங்களா? அந்த பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? மொத்தம் 3 கொஸ்டின் கேட்பேன், 3 தடவை பஸ்ஸர் அடிக்கும், சரியா? தம்பி எடுத்துக்கடா ஒரு கொழுக்கட்டை, அப்படியே வச்சுக்கோ. ஃபுல்லாக வாயில் வச்சுக்கோ. மைக்கில் சொல்லு, டைம் போயிட்டு இருக்குடா. என்னது உன் கண்ணில் குத்திடுவானாடா. என்ன பண்ற? பாபா பாபா ஐயோ, காலமே சாப்பிட்டியாப்பா? நல்லா உண்மையிலேயே சாப்பிட்டியான்னு சொல்றான் போலடா. சாப்பாடா என்னதுடா? என்ன வார்த்தை? தயிர் சாதம் சாப்பிடு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. ஏய் அங்க உட்கார்றா. ஏய் தின்ட்டான்டா அவன், தின்ட்டான்டா. ஓகே ஓகே. கரெக்டா? உளுந்து தூங்கி எந்திரிச்சு படுத்துக்கிட்டு 4 பேர் சேர்ந்து 4 பேர் பீச்சுக்கு போய் சாவலாம், பீச்சுக்கு போய் சாவலாம். மாடியில இருந்து கீழே வந்து சாவுடா சாவு. ட்ரெயின் நீ நானும் சேர்ந்து சாகலாமா? நன்றியோட சாகலாம், அதான்டா. சாவுடா சாவு. வாந்தி வாந்தி. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஸோ வந்து ஒன்று சொல்லியிருக்க, ஒன்று சொல்லல. I love you மச்சான். I love you மச்சான். I love you மச்சான். கரெக்ட். எப்படி இத மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? ஏன்னா கடைசியா கொடுத்த உம்மால கண்டுபிடிச்சாங்க. உங்க சைடுல இருந்து யாரு வர போறா? வாங்க. நல்லா இருக்கியப்பா, உட்காருங்க. சேம் அதே தான். உங்கள் வாயில் கொழுக்கட்டை இருக்கும், அந்த கொழுக்கட்டையை முழுங்கிடக்கூடாது. அப்படி முழுங்கிட்டீங்க அப்படின்னா கையிலலாம் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவன் கையிலலாம் ஆக்ஷன் பண்ணானா பாவம் அந்த புள்ள, சரியா? உங்களுக்கு 3 கொஷின் கேட்கும், சேம் அதே டைமிங் தான், பஸ்ஸர் அடிச்சிடும், ஓகேவா? அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். அவங்க 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாய்க்குள்ளே வை, வாய்க்குள்ளே திணி. அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இது பர்சனல். இவள் உலக அழகியே.
காதலும் காதலும் கடந்து போகும் காதலும் கடந்து போகும். ஆனால் இங்கு ஆனா இங்கு எதுவுமே கடந்து போகாது. எதுவும் கடந்து போகாது. உங்களை விட அதிகமா தான்டா அங்க சொல்றேன். ஆழம் ஆளும் ஆழம் காதலும் ஆழம் ஆழமா இருக்கா அந்த இடத்துல. ஆழம் ஆயிரம் கடல் கடல் கொலை அடிக்கிறாங்களாம்பா. ஆயிரமா கடல் 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 கழை கழை கடல் 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 கடலுக்குள்ள மீன். கழை ஆழம் கடல் கழையோட தலை தலை சதை சகலை சகலை சகலை. ஆயிரம் தலை வாங்கிய 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 வாந்தி வாந்தி வருது. 1000 தலைக்கு மேல வாந்தி அடிக்கிறாங்க. 1000 தலை வாங்கிய அபூர்வ அபூவரா சிங்கா அபூர்வரா அபூர்வ சிங்கா அபூவர் அபூர்வ ராகம், அபூர்வ ராகம். சிங்கமா சிங்கா சிங்கம். 1000 தலையை வாங்கின சிங்கம் நீ தலையை வாங்கிய 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 அபூர்வ அபூர்வ சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிறத உங்க டீம்கிட்ட சொல்லுங்க. 1000 தலை வாங்கிய சிந்தாமணி அபூர்வ சிந்தாமணி. அபூர்வ சிந்தாமணி சிக்கி. சிக்கி சின்ன பின்னம் ஆனால். அதாவது 2 பேருக்குமே இப்போ பூஜைக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் தரணும்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொழுக்கட்டை. அதில் சாப்பிடலாமா? சாப்பிட்றாதம்மா, பூஜை பண்ணணும். உங்களுக்கு ஒரு 5 கொழுக்கட்டை இல்லை 6 கொழுக்கட்டை இருக்குது. இது கம்பெனிக்கு. சரிங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸோட அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரெண்ட்ஸ், த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ரொம்ப ஜாலியாகவே போயிட்டுருக்கு. அதாவது விநாயகருக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து விளாண்டு ஜெயிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தம்பிகளா நல்லா விளாண்டிங்க, சூப்பர். நீங்களும் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்கீங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபைனல் ரவுண்டே இது தான். இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அந்த ரவுண்டு என்ன, அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மாஃப் கீஜியே. माफ कीजिए माउदां कोटेचे எஸ், மாஃப் கீஜேக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு. ஸோ மாஃப் கீஜே உங்கள் டீமில் யார் விளையாட போகிறா? வாங்க பிரதர், உங்கள் டீமில் உட்காந்துருங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் நான் கேட்பேன். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ, தம்பி பாய்ஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், அப்படியே டம்மால் வச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் கேர்ள்ஸ் ஆன்சர் பண்ணால் டம்மால் வச்சுக்கணும். ஆனால் யாராவது ஒருத்தவங்க தான் பலூனை ஊதணும். அந்த பலூன் ஊதி வெடிச்சிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். 5 பேருமே சேர்ந்து பலூன் ஊதக்கூடாது. ஓகேவா? மொத்தம் 5 கொஸ்டின், 5 பலூன் உங்கள்கிட்ட இருக்கும். 5 தடவை ஊதணும், 5 தடவை வெடிச்சிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? ரெடியா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீர விநாயகா வெற்றி விநாயகா பாட்டு தெரியுமா? இந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர் நேம் என்ன? எஸ், சரி, கேட்டுதான். எப்படி பார்த்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். தப்பாக இருந்ததுன்னா 2 தடவை அடிக்க விட்டுருப்பேன். பட் ஆன்சர் பண்ண பிறகு தான் நீங்கள் அடிக்கணும். சரிங்களா தம்பி? உன் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் பலூனை ஊதி வெடிச்சிட்டு ஆன்சர் பண்ண பிறகு தான் அடிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மகா கணபதின் ஸ்ரீ மகா கணபதி காலம் கரிகாலம் ஆகி போச்சுடா பாடுதா? இந்த பாட்டுடைய படத்தின் பெயர் என்ன? நீ சொல்லக்கூடாது ஆன்சரு. லாரன்ஸ். ஓகே, உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரகாஷ் ராஜ்
ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் காடா நடிச்சிருப்பாரு, ஐ மீன் கடவுளா இருப்பாரு. அந்த படத்தோட பேர் என்ன? நான் கடவுள். ஆ? தப்பு அடிமா. ஓகே, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அரையன் 360 நான் கடவுள். உங்களுக்கான 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா அஜித் ஒரு படத்துல நிறைய சாமி வேஷம் போட்டிருப்பாரு, அது என்ன படம்? அந்த படத்தோட பேர் என்ன? ஒரு நிமிஷம். படம் பேர் என்ன? திருப்பதியா? நீங்க சொல்லுங்க. ஆழ்வார். Yeah, that's correct answer. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா பிள்ளையார்பட்டி ஹீரோனி தம்பா கணேசா சாங் கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டில வரக்கூடிய ஹீரோ யாரு? சான்ஸே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க தெரியலையா? யானை யானை தான் ஹீரோ. யானை தான். யானை கிடையாது. சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் எக்ஸ் வச்சிருக்கீங்களே, 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சீங்க. தெளிவா ஆளுக்கு ஒவ்வொரு தடவை மூஞ்சி அடிச்சீங்க. ஒரு கையில எடுங்கம்மா, கொஞ்சமா எடுங்க. அடுத்து நீனே. ஆஹா, ஓகே ஃபைன். 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ட்ரா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போகுது. பூஜைக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தாங்க, இது உங்களுக்கு வச்சுங்க. வாங்க, அவார்டு வாங்குற மாதிரியே வாங்கம்மா. இதாம்மா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷோ வந்து கடைசியாக முடியும் போது அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இப்பயும் அதுமாரி போகும். ஆனால் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா நட்பு கடவுள், அதாவது கடவுளை வந்து இந்த கடவுளை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் டே விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நம்ம நார்மலாக வந்து அவர் அப்படியே விட்டுலாமா? ஆல்ரெடி ஜெயிச்சுலாம் நிறையா வச்சுருக்கீங்க. பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்கள், பூஜை போட்டுடலாமா?